கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வாரம் ஹோலி வீக் என்று சொல்லுகிற இந்த வாரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பவனி போய் எருசலேமுக்குள் நுழைந்து அவர் நிகழ்த்தின எல்லா காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட மத்தேயு 21வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொன்னார். இது அவருடைய வீடு, இது ஜெப வீடு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஜெபத்தின் துதியோடு கூட, ஜெப விண்ணப்பத்தோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் கண்களை மூடி இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். சுத்திகரிப்பின் நேரமாக இது இருக்கத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இருதயமே மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. ஆனால் அந்த இருதயத்தை மாற்றுவதற்காக தான் சதையான இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்து இரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தார். அவருடைய அன்புக்காக இந்த நேரத்திலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். இந்த வீடு ஒரு ஜெப வீடாய் இருக்க வேண்டும். துதியின் பலிகள் அவரை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க இன்னும் ஒரு படி ஆழமாய் நாம் ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக போகத்தக்கதாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலே நாம் பங்கு கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். உண்மை எப்பொழுதும் ஒரு நாள் வெளியே வரும் என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. உண்மைக்கு இன்னொரு வார்த்தை சத்தியம். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை கொன்று போட்டாலும் கூட தேவனின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவரோடு கூட இருக்கிறதுனாலே சத்தியம் வெளியே வரும். ஹல்லேலூயா. சத்தியம் வெளியே வந்தது, சத்தியம் நம்மை விடுதலை ஆயிருக்கிறது. ஸோ இன்றைக்கு அநேகர் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அநேகம் பேர் நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் ஒரு பாவி என்று சொல்லி. என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்தில் இல்லை, நான் தான் பாவி, எவ்வளவு பெரிய பாவி என்று சொல்லி. அதே நேரத்தில் அநேகர் நம் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த சமுதாயம் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கு, நான் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன், என் குடும்பம் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்காவிட்டால் நாம் விடுதலை ஆவதில்லை. இயேசுவே சத்தியமாயிருக்கிறார். கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்காவிட்டால் நாம் விடுதலை ஆவதில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் அவருடைய ஸ்தானத்திலே, மறுபடியும் அவருடைய நிலையிலே நாம் அவரை கொண்டு வைப்போம். அந்த நிலையிலே இருக்கும் நம்மளுடைய அபிப்பிராயங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய விக்கிரகங்கள், அந்த இடத்துல இருக்கும் எல்லா விதமான ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, பயங்களையும் கலக்கங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, நான் பாவி என்கிற அந்த குற்ற மனசாட்சியையும் தள்ளி ஒதுக்கி வைத்து மறுபடியும் சத்தியத்தை அதன் நிலையிலே வைப்போம். ஹல்லேலூயா. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை விடுதலை பண்ண யாரும் வரல, அவருக்கு அவரே போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் சத்தியமோ நம்மை விடுதலையாக்கி இருக்கு. அந்த சிலுவையில் அவர் தொங்கும்போது கூட பரிதாபமாக இருந்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதியிருக்கு. அநேக ஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், அவரே பரிதாபமாக சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்றாங்க. அவர் எப்படி உங்களை காப்பாற்றுவார், அவர் எப்படி உங்களை விடுவிப்பார் என்று சொல்றாங்க. ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, பரபாஸ் அவன் அசுத்தமுள்ளவனாய் இருந்தான்,
பரபாசுக்குள்ள அவ்வளவு பாவம், சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள் இருந்தது. ஆனால் சத்தியம் அன்றைக்கு அவனை விடுதலையாக்கிற்று. ஹல்லேலூயா. அன்றைக்கு சத்தியம் அந்த வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில உள்ளே நுழைந்தது, உட்பிரவேசித்தது. அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட அவர்தான் அங்கே அதிகாரியாய் இருக்கிறார். அவருடைய நிலைமை பரிதாபமாய் தோன்றினாலும் அங்கே ஒரு பரிதாபமான பாவியை விடுதலை செய்ய அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அவர் எவ்வளவு பெரியவர். அவருடைய பரிதாப நிலையிலும் அவர் மற்றவர்களை விடுவிக்கும் கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால இன்றைக்கு யாரை கைது பண்ணிட்டு போனாங்க, யாரை கைது பண்ணிட்டு போலன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். கிறிஸ்தவத்தின் பெயர் கெட்டு போனாலும் கிறிஸ்துவின் பெயர் கெட்டு போகாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியம் டிவி கூட கைவிடலாம், ஆனால் சத்தியம் விடுதலையாக்கும். பாவியை விடுதலை செய்கிற சத்தியம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பரபாசையே அவர் நேசிக்கிற ஜனங்க பரபாசை விடுதலை செய்யுங்க என்று கத்துறாங்க. எதற்காக கத்துறாங்க? பரபாஸ் ரொம்ப நல்லவரா? ஜனங்க பரபாசை நேசிக்கிறாங்களா? இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள். பரபாசை வெறுத்ததை விட அதிகமாய் சத்தியத்தை வெறுத்தார்கள். அதனால பரபாசை விடுவீங்க என்று சொல்லி கத்தினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? பரபாசனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நம்ம கத்ததான் முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இடத்துல நமக்காக மறைத்திருக்கிறார். அவருடைய அன்பை விட மேலானது ஒன்றுமில்லை. அவர் வெறும் வாயாலே பேசுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை வசனத்தை நிறைவேற்றுகிறவர், அவர் சொன்னதை செய்கிறவர். இன்றைக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் எங்களுடைய சுத்த ஜோதி அவர்தான். அவருடைய அந்த விளக்கு மங்கி எரியாது, அணைந்து போகாது. அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் நீர் வாரீர் என்று சொல்லி பாடலாம்.
அவர் ஆலயமாய் மாற்றுகிறவர். மனம் நொந்து மருளுகிறவரை அவர் திருப்தி செய்து அவர்களை அவருடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர். அவர்களை ஏற்ற காலத்திலே பயன்படுத்தி அவர்களை இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் வைக்கிறவர். இருக்கிறதிலேயே அசுத்தமும் கேடும் உள்ளதை எடுத்து அதை அவர் உருவாக்கி அழகுபடுத்தி சிங்காரித்து அதனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துகிறவர். இன்றைக்கு நாம் எல்லாருமே அவருடைய கரங்களிலே இருப்பதனால தான் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வாதமாக இருக்கிறோம். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம போகிற இடமெல்லாம் நன்மை, செழிப்பு. நம்மளுடைய உள்ளத்திலே எவ்வளவு வருத்தங்கள், பாரங்கள் இருந்தாலும் நம்மை கொண்டு நிறைய பேருக்கு தேவன் விடுதலையையும் தேவன் நல்லதையும் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான தகப்பனின் இருதயம். அவரை யாரும் எப்படி சொல்றது, யாரும் அவரை ஒரு குறை சொல்ல முடியாது. ஒரு சின்ன தப்பு அவரிடத்துல காண முடியாது. ஆனால் அவரோ எங்க குறை காண வேண்டுமோ அந்த இடத்திலே அவர் என்ன பண்ணுகிறார்? குறைவை நிறைவாக்குகிறார், நிறைவாய் மாற்றுகிறார். நிறைவான ஆவியானவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டது. அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாமே அவர்தான். தன்னாலே அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அதனாலே அவர் நிறைவான ஆவியானவராய் இருக்கிறார். திரியேக தேவன். பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன் நான் என்று சொல்லி பாடுவோமா? பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோலியே. வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனை வேலையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுடைய இருதயத்திலே நீர் வந்திருக்கிறீர். உம்மை நினைக்கும் போதெல்லாம் எங்களுடைய உள்ளம் மகிழுகிறது, ஆண்டவரே ஆர்ப்பரிக்கிறது. ஆனால் நீர் எங்களுக்காகப்பட்ட நிந்தையை நினைக்கும் போது எங்களுடைய உள்ளம் பதறுகிறது. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது போல என்னுடைய உள்ளம் உடைந்து போகிறது. நீர் பட்ட பாடுகள் தேவரே, நீர் எங்களுக்காகப்பட்ட காயங்களை நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். என்னுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை அப்பொழுதும் அந்த நிந்தையிலும் நீர் வணைந்து கொண்டீர். எங்களை நினைத்தீர். சிலுவையை சுமதிற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானம் பண்ணுகிற எல்லாமே உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. அது மட்டுமல்ல அப்பா, உம்முடைய வேதனைகளையும் உம்முடைய சிலுவையின் பாடுகளையும் நாங்கள் தியானம் பண்ணும்போது ராஜா, எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க அப்பா. நாங்கள் பரிசுத்தம் கெஞ்சி நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் அதை ஏற்கனவே எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீர். எங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர கரையை போல இருந்திருந்தாலும் அதை நீங்கள் சுத்தமாய் ஆண்டவரை கழுவி எடுத்து ஆண்டவரே எங்களை வெண்மையாய் மாற்றி இருக்கிறீங்க. அதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். துணையில்லாத இந்த உலகத்திலே ஆண்டவரே தகப்பன் நீர் எங்களுக்கு வந்து எங்களை நியாயம் தீர்க்காமல் எங்களை நேசித்து எங்களுக்கு துணை செய்தீர். ஆண்டவரே எங்களை எதிர்க்கும் சக்திகள் பல இருந்தாலும் அதில் ஆண்டவரே சத்தியத்தை கூட ஆண்டவரே நீர் என்ன பண்றீங்க? தியாகம் பண்ணி ஆண்டவரே நீர் சத்தியம், உண்மையே நீர் தியாகம் பண்ணி பாவியை விடுதலை செய்கிறீர்.
செய்கிற தேவனாய் இருக்கிறேன். எங்களை எதிர்க்கும் சக்திகளுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளும், எங்களை காப்பாற்றும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பீராக என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உண்மை அதிகமாய் நினைக்க நினைக்க எங்கள் புலம்பலை மறக்க செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நன்றி 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 அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே எல்லா துதியும் கனமும் நாங்கள் ஏறெடுத்த எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த தியானத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக எப்படி எருசலேமுக்குள் பிரவேசித்தார் என்று நம்ம பார்த்தோம். ஜனங்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜாவாக நாசரேத்தூரில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக மகிமைப்படுத்தினதையும் நாம் பார்த்தோம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அப்பொழுது இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மத்திய 21வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து, அவர் பிலாத்துவின் இடத்திற்கு போகவில்லை, ஏரோதின் அரண்மனைக்கு போகவில்லை, வேறு எந்த அதிகாரத்தையும் அவர் மாற்றி அமைக்க போகவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய தகப்பனார் கொடுத்திருந்த அதிகாரத்தின்படி தேவாலயத்திற்குள் பிரவேசித்து, மத்திய 21:12வது வசனம் நாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது எருசலேம் தேவாலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அந்த மத தலைவர்கள், தேவாலயத்தின் தலைவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தங்களுக்கு எப்படி ஆதாயம் பெரும்படியாக பயன்படுத்தினார்கள் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. தேவாலயம் என்பது தேவனாலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு, ஜனங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு, ஆராதிக்கும்படிக்கு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே என்ன நடந்ததுனாக்கா, பலிகள் இருந்தபடினாலே, அந்த காலத்தில் பலிகள் இருந்தது, பலி செலுத்துகிற வழக்கம் இருந்தது. அதனால் அங்கே ஆலயத்திலே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்பிளாக இருக்கலாம், அல்லது ஒரு மாஸ்காக இருக்கலாம், அல்லது ஒரு சர்ச்சாக இருக்கலாம். இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடங்களிலே கண்டிப்பாக வியாபாரங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த மத சம்மந்தப்பட்ட ரீதியான பொருட்களை வாங்குவதும் விற்பதுமான நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அந்த தேவாலயத்தில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருந்தது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு கடையிலேருந்தும் சில அதிகாரிகளுக்கு கட்டிங் போகுது, அந்த மாதிரி. இப்போது அந்த தேவாலயத்தில் இருந்தவர்களுக்கு அதில் ஒரு ஆதாயம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவாலயத்தில் என்ன பிரதானமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை பிரதானமாக இருக்கணும், அவரை கனப்படுத்துகிற கனம் பிரதானமாக இருக்கணும், ஜீவ வார்த்தையை போதிக்கிறது அது பிரதானமாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அது பிரதானமாக இல்லாமல் அவர்கள் விற்கிறதும் கொள்ளுகிறதும் பணம் பண்ணுகிறதுமான காரியத்தில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. இதை ஆண்டவர் சிறு வயதிலிருந்து அவர் தேவாலயத்துக்கு போகும்போது இதை கவனித்திருக்கிறார். அப்போ அவர் மனசில் அது வேலை செய்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் அவருடைய மரணத்துக்கு முன்பாக அந்த தேவாலயத்தை அவர் கண்டிப்பாக சுத்திகரிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்ததுனால அந்த கடைசியாக அவர் எருசலேமுக்கு போகும்போது தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே ஆலயத்திலே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களாகிய யாவரையும் வெளியே துரத்தினார். காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்து வயலண்ட்டாக அவர் பிஹேவ் பண்ணியிருக்கிறார். ஒரு தீவிரமாக அவர் அங்கே செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிக்சரை பார்க்கவே இல்லை. நம்ம தனிப்பட்ட ஒரு நபராக அந்த தேவாலயத்தில் இருக்கிற ஆசனங்களை கவிழ்த்து சொல்றதில்லை, பேசுறதில்லை,
செயல்பாடு, துரத்தி, அவருடைய அதிகாரத்துக்கு எல்லாம் கீழ்ப்பட்டாங்க. இவர் துரத்தும் போது அவங்க துரத்துனாங்க, ஓடி போனாங்க. இவர் ஆசனங்களை கவிழ்த்து காசுக்காரருடைய பலகைகளை கீழே தள்ளும்போது யாரும் அவரை தடுக்க முடியல, தடுக்க அவர்களால் யோசிக்க கூட முடியல. அந்த அதிகாரத்துக்கு முன்பாக யாராலையும் நிற்க முடியல. இது முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய திருச்சபைகள், அதாவது மிஷினரிகள் வாங்கி போட்ட இடம். அவர்கள் மிஷினரிங்க தங்கள் ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை ஊற்றி இங்கே வந்தபோது ஊழியத்திற்காக வாங்கி போட்ட இடத்த இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒன்று 99 வருஷம் லீஸ்க்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு, ஊழியம் செய்யாதவர்கள். ஊழியத்தின் காரியமாக இல்லை, அது கடைகளையும் வீடுகளாகவும் விற்கப்பட்டிருக்கிறது. 99 வருஷத்துக்கு லீஸ் எழுதி கொடுத்தாச்சு. இன்னமுமே நிறைய சர்ச்சஸ்க்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக கடை கட்டி விட்ருக்காங்க. அது எல்லாருக்கும் கட்டி விட்ற எல்லா விதமான வியாபாரங்களும் அங்கே நடக்குது. ஏன்னா வாடகை வருது சர்ச்சுக்கு. இது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது தேவனுடைய இருதயத்துக்கு, ஏசப்பாவுடைய இருதயத்துக்கு கண்டிப்பாக பிரியமாக இருக்காது. அதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என்ன செய்கிறார் என்றால், குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திலே வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அன்றைக்கு நடந்தது என்ன? அன்றைக்கும் கூட அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அவர் குருடர்களை சொஸ்தமாக்கி, சப்பானிகளை சொஸ்தமாக்கி அவர் சுகம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த அந்த பிரதான ஆசாரியனுக்கும் வேத பாரகருக்கும் கோபம் அடைந்து, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். ஆம் கேட்கிறேன் என்று சொல்கிறார். ஜனங்களோ அவரை ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொன்னாங்க. அப்போ கூட யாருமே அவரை நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கல. பிரதான ஆசாரியனுக்கு அந்த சபையில் முக்கியமான அதிகாரம் இருக்குது. வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த எந்த ஒரு அதிகாரமுமே அவரை பார்த்து இதை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு அங்கே அவங்களால முடியல. ஏன்னா அவர் செய்கிறது நியாயம், நீதி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா அவங்க தான் அந்த வருமானத்தினுடைய ஆதாயத்தை வாங்கி கொண்டிருந்தபடினால அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு அப்படின்றத. அப்போது நமக்கு இது என்னன்னாக்கா, நீங்களே அந்த ஆலயம், நாம தேவாலயம். அந்த ஆலயத்தில் அவர் எதையும் செய்வதற்கு, சுத்திகரிப்பதற்கு நாம் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் அந்த சுத்திகரிப்பை நமக்குள் நிறைவேற்ற அவர் வருவார். இல்லை அவர் கட்டாயப்படுத்தி நமக்குள்ள சுத்திகரிப்பை உண்டு பண்ணணும்னு நினைச்சாருன்னா உண்டு பண்ண முடியும் அவரால். ஆனால் அதனால் நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும், நமக்கு அதனால் நிறைய சிரமங்கள் இருக்கும். அதனால் எப்போவுமே ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி படைத்து, ஆண்டவரே உங்களுடைய சுத்திகரிப்பின் பணியை என்னுடைய வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் பேசிட்டே இருப்பார், தெளிவாக சொல்லுவார், விரல் வச்சு காண்பிப்பார். இது உன் வாழ்க்கையில் சரியில்லை, இதை சீர்படுத்தணும், இதை சீர்படுத்தணும், இது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மை சுத்திகரித்தால் நாம் ஒரு ஜெப வீடாய் நிச்சயமாக இருப்போம். அது நம்பர் 1. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 45வது வசனம். அவர் எருசலேமுக்கு சமீபமாய், நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது, 41லேருந்து வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் பார்த்து ஆண்டவர் உனக்கு என்ன நடக்க போகிறதுன்றது அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அது 70வது பிசியில் ஏடியில் நடந்தது. அது நிறைவேறின போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த இடம் என்ன நடந்ததுன்னா,
அந்த தேவாலயத்தில் மேலே இருந்த தங்கம், அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட காரியங்களெல்லாம் உருகி அந்த தங்கம் வந்து கல்லுக்கு நடுவில் இருக்கிற ஓட்டைகளில் விழுந்ததுனால அதை அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கல்லையும் மேலே இன்னொரு கல் இல்லாதபடி வெட்டி 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 எடுத்தாங்களாம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்கே ஆண்டவர் சொன்னது போலவே நடந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, இது வந்து நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு ரொம்ப இது மனசில் ஆழமாய் பதிக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். நம்முடைய வாழ்வின் சமாதானத்துக்கு என்ன தேவையோ அருமையான தேவஜனமே, அதை நம்ம தேடுவதற்கு ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது, ஒரு நாளும் தயங்கக்கூடாது, ஒரு நாளும் தள்ளி போடக்கூடாது. உங்கள் மன சமாதானத்துக்கு என்ன அவசியமோ அதை செய்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களால் ஆன எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஏன் நம்முடைய சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ளலன்னு அடுத்தது என்ன நடக்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மீது வரும். அந்த நாளில் நம்ம வந்து துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம அதை பார்க்க முடிகிறது. எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. எச்சரிப்பின் சத்தம் வரும்போது கேட்காம போகும்போது அதனுடைய விளைவு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஜனங்கள் வந்து வேதனையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது மத்தேயு 21வது அதிகாரம். மத்தேயு 21வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அன்றைக்கு அவர் என்ன செய்கிறார்னாக்கா, நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போகிறார். பெத்தானியாவுக்கு போய் அங்கே அவர் தங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கேருந்து திரும்பவும் காலையில் பெத்தானியாவிலிருந்து நகரத்துக்கு, நகரம் என்று சொன்னால் எருசலேம் நகரத்துக்கு திரும்பி வருகிறார். 18வது வசனம் சொல்கிறது, காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய் அதன் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்றுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது நமக்கு வாசிக்கும் போது என்ன தோணுன்னா, ஓகே சரி, ஏதோ ஒரு மரம் இருந்தது, போனார் பார்த்தாரு, இல்லை அதை உடனே சபிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். இது நியாயமான விஷயமா அப்படின்றது வரும். ரெண்டாவது, இன்னொரு பகுதியில் இதை குறித்து எழுதும்போது அது கனி உண்டாகிற காலமாக இராதபடினாலே அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ கனி உண்டாகாத காலத்தில் போய் ஒரு மரத்தில் கனியை தேடி அந்த கனியை காணாமல் அதை சபித்தது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை குறித்து நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது, வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த விளக்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த அத்தி மரத்தில் எப்பொழுதுமே துவக்கத்தில் கொப்புகள் வருமா. அது கனி கொடுக்கறதுக்கு முந்தி கொப்புகள் வரும். அந்த கொப்பை பறித்து சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக, அவ்வளோ ருசியாக இருக்குமா. ஆனால் கொப்பு வருகிற காலத்தில் கொப்பு வரலன்னா கனி வர வேண்டிய காலத்தில் கனி வராது. இப்போ ஆண்டவர் போய் தேடின காலம் என்ன காலம் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா, அந்த கொப்புகள் வர வேண்டிய காலம், கொப்பு இருந்திருக்கணும். ஆண்டவருடைய பசியை தீர்ப்பதற்கான ஒரு ஏது அங்கே இருந்திருக்க வேண்டும். அந்த கொப்பு உண்டாக வேண்டிய காலத்தில் இல்லாதபடினாலே ஆண்டவர் என்ன சொன்னார், இனிமேல் உங்ககிட்ட பழம் வராது. அது அவர் சபித்தார் என்று சொல்கிறதை விட அவர் ஒரு உண்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, இனி உங்ககிட்ட பழம் கனி வந்து இனிமேல் உங்ககிட்ட வராது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் படைத்த அந்த ஆண்டவராக இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அந்த அத்திமரம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது துக்கப்பட்டு, அது வேதனைப்பட்டு, அதனுடைய நிலையை அறிந்து, என்னை உருவாக்கினவருடைய பசியை நான் தீர்க்க முடியாமல் போச்சேன்னு சொல்லி அது பட்டு போச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அருமையான தேவஜனமே, அவர் கனி தேடி வருகிறார். அவர் நம்மக்கிட்ட கனி தேடி வருகிறார். நம்ம உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்பது தான் யோவான் 15வது அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம். ஸோ நம்மக்கிட்ட அந்த கனியை அவர் எதிர்பார்த்து தான் வருகிறார். ஏனென்றால் நம்மை உருவாக்கினது அதற்காகத்தான். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏதோ ஒரு கனியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் அவர்.
ஆவிக்குரிய கனியையும் எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட. வரங்கள் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்ல, கனியை அவர் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ கனி இல்லாத போது என்ன நடக்குதுனாக்கா, நாம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான். அதுதான் ரொம்ப ஆழமான சத்தியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆழமான சத்தியம் என்னென்னா, எனக்கு சாப்பாடு இருக்குது, எனக்கு துணிமணி இருக்குது, எனக்கு நகை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு வாழ்க்கை இருக்குது, வசதிகள் இருக்குது, எனக்கு அடிப்படை தேவைகள் என்ன இருக்கோ எல்லாமே எனக்கு இருக்குது, நான் எப்படி ஆகிலும் வாழ்ந்து விடுவேன் அப்படின்னு நம்ம யோசித்து நம்முடைய தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நினச்சி நான் எப்படியாவது வாழ்ந்துருவேன் அப்படின்னு நம்ம நினச்சா, தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அதான் இல்லை. நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது அத்தியந்த நோக்கம் கிடையாது. தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிற அத்தியந்த நோக்கம் என்னன்னா, அவருடைய பசிக்கு, நாம் தாகத்துக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டிலே இருக்குது, நான் பசியாக இருந்தால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் தாகமாக இருந்தால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் அவருடைய ஆத்ம பசி தீர்ப்பதற்கான ஒரு பொறுப்பு நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. நம்மை குறித்து அவருடைய ஒரு எண்ணம் இருக்கிறது, நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உருவாக்கினருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற அத்தி மரத்தை தேடி வந்த அந்த ஓனர் இல்லையா, அந்த சொந்தக்காரர் வராரு. என்ன சொல்கிறாரு, என்னப்பா நானும் வந்து பார்க்குறேன், ஒன்றுமே இல்லையே, அதை வெட்டி போடு, அவ்வளோதான். அவருக்கு கனி இல்லைன்னா அது இருந்தாலும் சரி, இல்லாமல் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு கருத்தை தான் நம்ம இதிலிருந்து அப்போ நம்ம கனி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ரொம்ப வேதனையான வாழ்க்கை. கனி கொடுக்கத்தான் தேவன் நம்மை உருவாக்கி படைத்திருக்கிறார். கனி கொடுக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். கனியை கொடுத்தோம்னாக்கா அது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் பிரியமாய் இருக்கும். அதற்குரிய பலனை தேவன் நமக்கு தருவார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கனியை ஆண்டவரே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரோடு கூட இருக்கிற உறவில் அவரிடத்துல கேட்டு அந்த கனியை நாம் அவருக்கு கொடுக்கும்போது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி கனி அவர் எதிர்பார்ப்பதில்லை. நம்மை உருவாக்கி நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதே தான் எதிர்பார்க்கிறார். அதை நாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவருடைய இருதயம் அதனாலே அது பூரிக்கும். அவர் கண்டிப்பாக அவர் நம்மிலே அவர் மகிமைப்படுவார், நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அதுக்கு ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், விசுவாச அறிக்கை, அந்த விசுவாச அறிக்கையின்படி தான் நமக்கு நடக்கும் அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதனால தான் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணுவதற்கு அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறோம். இப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இது நடக்குமா? நீங்களும் சரி, பிரசங்கிக்கிற நானும் சரி, இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று விசுவாசத்தோடு சொல்லியிருக்கிறோமா? சொல்லி நடந்திருக்கா? ஒருவேளை மலை பெயராமல் போனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு புல்லாவது பெயர்ந்து போகணுமே, அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கணும். புல்லில் ஸ்டார்ட் பண்ணால் தான் மலைக்கு போய் நிற்க முடியும். ஒரு தூசி பார்த்து நீ அந்த பக்கம் போன்னு சொல்லி அந்த தூசி போனால் தான் அடுத்த நம்ம மலைக்கே போக முடியும். ஸோ நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த தியானத்தில் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அதை அப்படியே பாசிட்டிவாக சொல்கிறாரு. இது வரைக்கும் நெகட்டிவாக சொல்லிட்டு வந்தார். மலையை பார்த்து நீ பேருந்து போன்னு சொன்னால் தள்ளுண்டு போகும் என்று சொல்கிறார். ஆனால் அதனுடைய முடிவை எப்படி கொண்டு வர்றாருன்னா, நீங்கள் விசுவாசத்தில் எதை பேசுகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ எனக்கு வரும், கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும், என்னை பலப்படுத்துவார் ஆண்டவர், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நன்மையை செய்வார் ஆண்டவர், அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் அந்த விசுவாச அறிக்கை தான் அந்த நன்மைகளை ஏற்ற காலத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் நம்ம எதுக்காக சோதிக்கப்படுறோம் தெரியுங்களா? அப்படியே நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கும், எதிர்மறையாக யோசிக்கிறதுக்கும், எதிர்மறையாக பேசுகிறதுக்கு தான் நம்ம சீக்கிரமாக டக்குன்னு வாயில் அவிசுவாசமாக தான் வருது வார்த்தை. நடக்காது போல், கிடைக்காது போல், அவ்வளோதான் போல், அவர் ஞாபகம் இல்லை போல் அவருக்கு அப்படின்னு இல்லை. இன்றைக்கு இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்போமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற
அந்த ஒரு சத்தியத்தையும் இந்த பேஷன் வீக் முதலாவது நாளினுடைய தியானம் நமக்கு விளங்க பண்ணுகிறது. இந்த ஜீவ வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி தேவன் தங்கும் ஆலயமாக நாம் இருக்கத்தக்கதாய் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகவே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழாதபடிக்கு ஆவியின் கனியினாலே நாம் நிறைந்து காணப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். சந்தேகப்படாமல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நிச்சயத்தோடு கூட நாம் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். வெறும் இலைகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு மரமாக நாம் காணப்படாதபடிக்கு, வெளி தோற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு மரமாக, செழிப்புள்ள ஒரு மரமாய் காணப்படாதபடிக்கு, கனியுள்ள வாழ்க்கை வாழும் ஒரு மரமாய் நாம் காணப்படத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் கேட்போம், தேவனே எனக்கு துணை வேண்டும். இந்த உலகத்திலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல இருக்கிறதப்பா. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆரோபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. இந்த ஆராதனையிலும் நம்முடைய தேவன் மகிமைப்பட்டதற்காய் கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தி அடைந்து நிறைவாய் போகத்தக்கதாய் விசேஷமாய் இந்த நாளிலே நாம் தியானித்த வண்ணமாய் சுத்திகரிப்பு, விசுவாசம், மேலும் ஒரு பாரம். அந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் நமக்கு நம்முடைய உள்ளத்தை நிறைக்கத்தக்கதாய், மற்ற பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது இறக்க வைத்து விடத்தக்கதான கிருபை அவர் தேவன் கொடுத்து நம்மை வழி நடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நாம் போகத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம்.
எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், முக்கியமான காரணங்களின் நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறவர்களோடும், சுகவீனமாக இருக்கிறவர்களோடும், வயதானவர்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளைப்பாற போகுது, தோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளைப்பாற போகுது. தூயா கிருபை கூர்ந்து கருமையா, தூயா கிருபை கூர்ந்து கருமையா, பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீரே, பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீரே, சகல தீமையும் அகல வைத்து நலமும் ஈந்தீரே, சகல தீமையும் அகல வைத்தருள் நலமும் ஈந்தீரே. சுவாமி உந்தன் பாதம் பணிகிறேன், சுவாமி உந்தன் பாதம் பணிகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா.